வணக்கம். ஜெம் செய்திகளுக்காக நான் உங்கள் ஸ்னேகா. இந்திய நேரப்படி காலை 8:30 மணி செய்திகள். முதலில் ஜெம் தலைப்பு செய்திகளை காணலாம். டெல்லியில் நடந்த கார் குண்டுவெடிப்பில் 10 பேர் உயிரிழப்பு. பிரதமர் மோடியும் குடியரசுத் தலைவரும் இரங்கல் பதிவு. டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு சம்பவம் இடத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆய்வு. உள்துறை அமைச்சகத்தில் மூத்த அதிகாரிகள் குழுவுடன் ஆலோசனை கூட்டம். டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு சம்பவம் அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது என தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். சூழ்நிலையின் தீவிரத்தை உணர்ந்து தமிழக அரசு மாநிலம் முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். இந்திய வரிகள் விரைவில் குறைக்கப்படும் என அமெரிக்க அதிபர் அறிவிப்பு. இந்தியா வர்த்தக உறவு மிக முக்கியம் என தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இனி விரிவான செய்திகளை காணலாம். டெல்லியில் கார் வெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு பிரதமர் மோடியும் குடியரசுத் தலைவரும் இரங்கல் தெரிவித்தனர். டெல்லி செங்கோட்டை மெட்ரோ ரயில் நிலையத்தின் நுழைவு வாயில் அருகே இருந்த கார் ஒன்றில் குண்டு வெடித்ததில் அருகில் இருந்த வாகனங்கள் மீது தீப்பிடித்து பெரும் விபத்தானது. இந்த விபத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 24 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். தொடர்ந்து சம்பவ இடத்தில் காவல் உயர் அதிகாரிகள், என்ஐஏ அதிகாரிகளும் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர். இதற்கிடையில் சம்பவம் குறித்து பிரதமர் மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் கேட்டறிந்து அடுத்த கட்ட நடவடிக்கை குறித்து ஆலோசனை நடத்தினார். பின்னர் இந்த சம்பவம் குறித்து பிரதமர் நரேந்திர மோடி தனது எக்ஸ் தளத்தில் டெல்லியில் நடந்த குண்டு வெடிப்பில் உயிரிழந்தவர்களுக்கு இரங்கல்கள் மற்றும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும் என்றும் தெரிவித்தார். இதையடுத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் பிற அதிகாரிகளுடன் நிலைமை குறித்து கேட்டறிந்ததாக பதிவிட்டார். இதைத் தொடர்ந்து குடியரசுத் தலைவர் வெளியிட்டுள்ள இரங்கல் பதிவில் டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கும் நண்பர்களுக்கும் தனது மனம் கனிந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றார். மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திக்கிறேன் என்றும் பதிவிட்டார். டெல்லி கார் வெடிப்பு சம்பவ இடத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆய்வு மேற்கொண்டார். டெல்லி செங்கோட்டையில் நடந்த கார் குண்டு வெடிப்பு விபத்தில் 10 பேர் உயிரிழந்துள்ள நிலையில் 24 பேர் காயமடைந்து மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இதற்கிடையில் பிரதமர் நரேந்திர மோடி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவிடம் சம்பவம் குறித்து ஆலோசனை நடத்தினார். இதையடுத்து உள்துறை அமைச்சர் அமித்ஷா காயமடைந்தவர்களை நேரில் சென்று பார்வையிட்டு நலம் விசாரித்தார். இதைத் தொடர்ந்து அவர் அதிகாரிகளுடன் சம்பவ இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டார். பின்னர் இந்த சம்பவம் குறித்து செய்தியாளர்களிடம் பேசிய போது அனைத்து துறை அதிகாரிகள் மூலம் பல்வேறு கோணங்களில் முழுமையான விசாரணையை தொடங்கியதாக கூறினார். இதையடுத்து அவர் உள்துறை அமைச்சகத்தில் மூத்த அதிகாரிகள் குழுவுடன் ஒரு கூட்டம் நடத்தப்படும் என்றும் தெரிவித்தார். டெல்லி செங்கோட்டையில் காரில் வெடிவிபத்து ஏற்பட்டு 10 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். டெல்லி செங்கோட்டையில் காரில் வெடிவிபத்து ஏற்பட்டு 10 பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பல்வேறு தலைவர்கள் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தனது சமூக வலைதள பக்கத்தில் இரங்கல் பதிவு வெளியிட்டுள்ளார். இதில் டெல்லி செங்கோட்டை அருகே நடந்த குண்டு வெடிப்பு பல அப்பாவி உயிர்களை பலிகொண்டதால் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்ததாகவும் துயரத்தில் உள்ள குடும்பங்களுக்கு தனது மனம் கனிந்த இரங்கலையும் தெரிவித்தார். இதையடுத்து தமிழக சட்டசபை எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி வெளியிட்ட எக்ஸ் பதிவில் டெல்லி செங்கோட்டை வெடி விபத்தில் ஏற்பட்ட உயிர் இழப்புகள் வருத்தமளிக்கிறது என்றும் உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தனது மனமார்ந்த இரங்கலை தெரிவித்தார். மேலும் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்தனை செய்வதாக கூறினார். தொடர்ந்து சூழ்நிலையின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு தமிழக அரசு மாநிலம் முழுவதும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொண்டார். இதையடுத்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள எக்ஸ் பதிவில் விலைமதிப்பற்ற மனித உயிர்களை பறித்த கார் வெடி விபத்து செய்தி அறிந்தும் மிகவும் அதிர்ச்சியும் வருத்தமும் அடைந்துள்ளதாக கூறினார். தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்த குடும்பங்களுக்கு தனது மனம் கனிந்த இரங்கலை தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இடையேயான வரி விதிப்பை விரைவில் குறைக்கப்படும் என அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். அமெரிக்க வெள்ளை மாளிகையில் அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் தலைமையில் இந்தியாவிற்கான புதிய அமெரிக்க தூதரக நியமனமான செர்ஜியோ கோர் பதவியேற்பு விழா நடைபெற்றது. இதன் பின்னர் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் செய்தியாளர்களிடம் பேசிய போது அமெரிக்கா இந்தியா இடையிலான உறவு முக்கியமானது என்றும் இந்தியா மிக வேகமாக வளரும் நடுத்தர வர்க்கத்தையும் கொண்டுள்ளது என்றார். இதைத் தொடர்ந்து இந்தியா மீதான வரிகள் மிக அதிகமாக உள்ளன என்றும் ரஷ்ய எண்ணெய் பயன்படுத்துவதை இந்தியா கணிசமாக குறைத்துள்ளது என்றும் கூறினார். மேலும் இந்தியா அமெரிக்கா இடையே அனைவருக்கும் பயனளிக்கும் வகையில் விரைவில் வரிகள் குறைக்கப்படும் என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்தார். பீகார் சட்டமன்ற தேர்தல் பாதுகாப்பு பணிக்கு பாஜக ஆளும் மாநிலங்களில் இருந்து காவல் படையினர் வரவழைக்கப்பட்டுள்ளதாக ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி தெரிவித்துள்ளார்.
பீகார் சட்டமன்ற தேர்தலில் முதற்கட்டமாக 121 தொகுதிகளுக்கு நவம்பர் 6ஆம் நாள் வாக்குப்பதிவு நடைபெற்றது. இரண்டாம் கட்டமாக இன்று 122 தொகுதிகளுக்கு வாக்குப்பதிவு நடைபெறுகிறது. இந்நிலையில் பாட்னாவில் ராஷ்டிரிய ஜனதா தள தலைவர் தேஜஸ்வி செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது பீகாரில் தேர்தல் பணிக்காக 208 அணி காவல் படையினர் பாஜக ஆளும் மாநிலங்களில் இருந்து வரவழைக்கப்பட்டுள்ளதாகவும் இதனால் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுவதாகவும் தெரிவித்துள்ளார். அருகில் உள்ள மேற்கு வங்கம், ஜார்க்கண்ட் மாநிலங்களில் இருந்தும் கர்நாடகா, தமிழக மாநிலங்களில் இருந்தும் காவல் படையினரை வரவழைக்காதது ஏன் என்றும் அவர் வினவினார். முதற்கட்ட தேர்தல் நடந்து முடிந்து 4 நாளாகியும் வாக்குப்பதிவு குறித்த புள்ளி விவரங்களை இன்னும் வெளியிடாதது ஏன் என்றும் வினவினார். பாஜக செய்த குற்றங்களை தேர்தல் ஆணையத்தின் மூலம் மூடி மறைப்பதாகவும் பாஜகவின் கைப்பாவையாக தேர்தல் ஆணையம் மாறிவிட்டதாகவும் தேஜஸ்வி குற்றம் சாட்டினார். மூத்த குடிமக்களின் நல்வாழ்வை மேம்படுத்தும் நோக்கில் தமிழ்நாடு முழுவதும் அன்பு சோலை என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் திறந்து வைத்தார். திருச்சிராப்பள்ளி மாவட்டம் கொட்டப்பட்டு பானை பவுண்டேஷன் வளாகத்தில் மூத்த குடிமக்களின் நல்வாழ்வை மேம்படுத்தும் நோக்கில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அன்பு சோலை முதியோர் மனமகிழ் வளமையம் என்ற புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார். 25 அன்பு சோலை மையங்கள் அமைக்கப்படுகின்றன. இந்த அன்பு சோலை திட்டத்திற்கு 10 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்துள்ளது. இந்த மையங்கள் முதியோர்களுக்கு தேவையான பொழுதுபோக்கு அம்சங்கள், யோகா, நூலக போன்ற விரிவான சேவைகளை வழங்கக்கூடிய வகையில் பகல் நேரங்களில் மட்டும் இயங்கும். தொடர்ந்து அதன் ஒரு பகுதியாக சென்னை பெருங்குடி, கள்ளுக்குட்டை பகுதியில் அமைக்கப்பட்டுள்ள அன்பு சோலை திட்ட மையத்தை நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் அவருடன் சென்னை மாநகராட்சி 14வது மண்டல சேர்மன் ரவிச்சந்திரன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மதுரை தோப்பூர் புதுப்பட்டியில் அரசு ஓமியோபதி கல்லூரியில் 70 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டடம் கட்டுவதற்கு அமைச்சர் மா சுப்பிரமணியன் அடிக்கல் நாட்டினார். மதுரை தோப்பூர் அரசு ஹோமியோபதி கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், மூர்த்தி ஆகியோர் பங்கேற்றனர். 70 கோடி ரூபாய் புதிய கட்டடம் கட்டுவதற்கு அமைச்சர் சுப்பிரமணியன் அடிக்கல் நாட்டினார். அப்போது பேசிய அவர், சித்தா, யோகா, யுனானி, ஹோமியோபதி என அனைத்து கல்லூரிகளும் தமிழகத்தில் மட்டும்தான் அமைந்துள்ளதாக தெரிவித்தார். முதலமைச்சரின் கோரிக்கையை ஏற்றுக்கொண்டு ஜப்பான் நிறுவனம் எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுவதற்கு நிதி உதவி செய்ததாகவும் தெரிவித்தார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாற்றில் நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் பயனாளிகளுக்கு அரசு சார்பில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். திருநள்ளாறு தொகுதிக்குட்பட்ட முதியோர், விதவைகள், கணவனால் கைவிடப்பட்டோர் ஆகியோருக்கு நியமன சட்டமன்ற உறுப்பினர் ராஜசேகரன் அரசின் உதவித்தொகைக்கான அடையாள அட்டைகளை வழங்கினார். நவம்பர் 14ஆம் நாளுக்குள் உதவித்தொகை வங்கி கணக்கில் வந்து சேரும் என தெரிவித்தார். முன்னதாக தனது சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை அவர் திறந்து வைத்தார். திட்டக்குடி அருகே உள்ள ஒரங்கூர் மற்றும் பட்டாக்குறிச்சி ஊராட்சிகளில் அமைச்சர் கணேசன் மக்களை சந்தித்து குறைகளை கேட்டு அறிந்தார். கடலூர் மாவட்டம் திட்டக்குடி தொகுதிக்குட்பட்ட ஒரங்கூர் மற்றும் பட்டாக்குறிச்சி ஊராட்சிகளில் தொழிலாளர் நலன் திறன் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் சி.வே. கணேசன் பொதுமக்களிடம் குறைகளை கேட்டறிந்து மனுக்களை பெற்றார். அதன் பின்னர் கிராம பெண்களுக்கு பல்வேறு வகையான நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். நிகழ்ச்சியில் வட்டாட்சியர்கள் செந்தில்வேல், உதயகுமார், மங்களூர் ஒன்றிய செயலாளர் செங்குட்டுவன், வட்டார வளர்ச்சி அலுவலர்கள் சண்முக சிகாமணி, சிவகுமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகளை வழங்கிய அமைச்சர் சி.வே. கணேசனுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்தனர். பீகாரில் முதற்கட்ட தேர்தல் முடிந்தும் ஒரு வாக்குச்சாவடியில் கூட தேர்தல் ஆணையம் எங்களை சட்டவிரோதமாக வாக்குரிமையை பறித்துவிட்டது என தெரிவிக்கவில்லை என்று கோவையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் தெரிவித்துள்ளார். வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழா கொண்டாட்டத்தின் ஒரு பகுதியாக கோவை வ.உ.சி. மைதானத்தில் வந்தே மாதரம் முழு பாடல் பாடும் நிகழ்ச்சி நடைபெற்றது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட பின்னர் பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 வருடங்கள் ஆவதை ஒட்டி பாரத பிரதமர் நரேந்திர மோடி நாடு முழுவதும் கொண்டாட்டங்களை மக்கள் கொண்டாட வேண்டும் என தெரிவித்திருந்தார். அதன்படி தமிழகத்தில் வந்தே மாதரம் பாடலின் 150வது ஆண்டு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது என்றும் வானதி சீனிவாசன் தெரிவித்தார். மேலும் பீகாரில் லட்சக்கணக்கானவர்கள் எடுத்துவிட்டதாக கூறுவதாகவும், பீகாரில் முதல்கட்ட தேர்தல் முடிந்தும் ஒரு வாக்குச்சாவடியில் கூட தேர்தல் ஆணையம் எங்களை சட்டவிரோதமாக வாக்குரிமையை பறித்துவிட்டது என்று ஒரு புகாரும் தெரிவிக்கவில்லை என்றும் தெரிவித்தார். மேலும் பீகாரில் ஒழுங்காக வாக்காளர் பட்டியல் தயாராக இருப்பதாகவும் தெரிவித்த அவர், தயவு செய்து உங்களுடைய பீகார் அரசியல் கட்சி நண்பர்களோடு கேட்டு அறிந்துவிட்டு அதற்கு பின்பு உங்கள் பொய் பிரச்சாரத்தை செய்யுங்கள் என்று தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினை
பாஜக தேசிய மகளிரணி தலைவி வானதி சீனிவாசன் கேட்டுக்கொண்டார். வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 வருடங்கள் ஆவதையொட்டி நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் நாடு முழுவதும் இந்த வந்தே மாதரம் பாடலுக்கான கொண்டாட்டங்களை மக்கள் கொண்டாட வேண்டும், அதை செயல்படுத்த வேண்டும். குறிப்பாக நம்முடைய இளம் தலைமுறைக்கு நம்முடைய சுதந்திர போராட்ட வரலாற்றை பற்றி சொல்வதற்கு இந்த பாடலினுடைய 150வது ஆண்டு விழாவை நாம் பயன்படுத்தலாம் என சொல்லி அவரே முன்னின்று இந்த கொண்டாட்ட இயக்கத்தை தொடங்கி வைத்து அதிமுகவில் இருந்து பிரிந்தவர்கள் மன்னிப்பு கேட்டால் மீண்டும் கட்சியில் இணைக்க பொதுச் செயலாளரிடம் பேசுவோம் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் OS மணியன் பேட்டி அளித்துள்ளார். மயிலாடுதுறை அருகே வழுவூரில் அதிமுக முன்னாள் மாவட்ட செயலாளர் VGK செந்தில்நாதன் தந்தை VG கலியமூர்த்தியின் 35 ஆண்டு குரு பூஜை மாபெரும் அன்னதான விழாவில் நடைபெற்றது. இதில் முன்னாள் அமைச்சர் OS மணியன் பங்கேற்று அவரின் உருவ சிலைக்கு மலர் தூவி மாலை அணிவித்து மரியாதை செய்தார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் OS மணியன் செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது வாக்காளர் பட்டியல் சிறப்பு திருத்தம் என்பது ஒன்றும் புதிதல்ல. புதிதாக ஏதோ ஒன்றை தேர்தல் ஆணையம் திணிப்பதாக கருத வேண்டாம். ஏற்கனவே இது நடைபெற்றுள்ளது. தற்போது மீண்டும் நடைபெறுகிறது. எதிர்க்கட்சிகள் கூறுவது போல இது எந்தவித ஆபத்தையோ பாதிப்பையோ ஏற்படுத்தக்கூடியது அல்ல. இதற்கான கால அவகாசம் குறைவாக உள்ளது என தமிழக முதல்வர் MK ஸ்டாலின் கூறுவது ஏற்கத்தக்கது அல்ல என்கிறார். வாக்காளர் பட்டியல் திருத்தத்துக்கான படிவத்தை பூர்த்தி செய்வதில் கிராம பகுதி மக்களுக்கு கடினமாக இருக்கும் என அமமுக பொதுச் செயலாளர் TTV தினகரன் கூறியுள்ளது குறித்து கேட்டதற்கு விண்ணப்பம் மிக மிக எளிமையான வகையில் உள்ளது. சந்தேகங்களை நிவர்த்தி செய்வதற்கு ஏதுவாக அதில் வாக்குச்சாவடி அலுவலரின் எண்ணும் குறிப்பிடப்பட்டுள்ளது. விண்ணப்பம் கடினமாக உள்ளது என்று சொல்வது வினோதமாக உள்ளது என்றார். மேலும் அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் சட்டப்பேரவை தேர்தலை முன்னிட்டு ஒன்றிணைய வாய்ப்புள்ளதா என்று கேட்டதற்கு முதலில் மன்னிப்பு கேட்டு வரட்டும், பொதுச் செயலாளரிடம் நாங்களும் பேசுகிறோம் என்றார். உடன் அதிமுக மயிலாடுதுறை மாவட்ட செயலாளரும் முன்னாள் MLAவுமான பவுன்ராஜ் மற்றும் அதிமுக நிர்வாகிகள் உடன் இருந்தனர். SIR இது சம்பந்தமா எதிரிகள் அடுத்துள்ள புது ஆயுதம் இது அப்படின்னு சொல்லிட்டு புகார் சொல்லியிருக்காரு முதலமைச்சர். அதோட மட்டும் இல்லாம பிஜேபியும் தேர்தல் ஆணையம் எது சொன்னாலும் அதிமுக சரி சரின்னு தலையாட்டுது. ஆனா தேர்தல் ஒன் பை ஒன் SIR எதிரிகள் எடுத்துள்ள புது ஆயுதம். SIR என்பது சிறப்பு தேர்தல் திருத்தம், அவ்வளவுதான். இது ஒன்றும் புதிதல்ல. 2026 நடைபெறுகிறது என்பதுதான் உண்மையை தவிர இது ஒன்றும் புதிதாக ஏதோ. வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக காரைக்காலில் மழைநீர் வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகளை அமைச்சர் திருமுருகன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ரவிபிரகாஷ் ஆய்வு செய்தனர். வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்டத்தில் மழைநீர் வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகளில் பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகள் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்த நிலையில் காரைக்கால் காமராஜர் சாலையில் உள்ள வடிகால் வாய்க்கால் தூர்வாரும் பணிகளை புதுச்சேரி குடிமைப் பொருள் வழங்கல் மற்றும் நுகர்வோர் துறை அமைச்சர் திருமுருகன் மற்றும் மாவட்ட ஆட்சியர் ரவிபிரகாஷ் ஆகியோர் நேரில் ஆய்வு செய்தனர். அப்பொழுது மழைக்காலங்களில் மழைநீர் குடியிருப்புகளில் தேங்காமல் இருப்பதற்கு உண்டான அனைத்து பணிகளையும் முழுமையாக மேற்கொள்ள வேண்டும் என பொதுப்பணித்துறை மற்றும் நகராட்சி அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டது. மேலும் அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பல்வேறு பகுதியில் உள்ள வடிகால் வாய்க்கால்களை தூர்வாரும் பணிகளை ஆய்வு செய்தனர். மாலி நாட்டில் பயங்கரவாத அமைப்புகளால் கடத்தப்பட்டவர்களை மீட்க கோரி உறவினர்கள் தென்காசி ஆட்சியரிடம் மனு அளித்தனர். தென்காசி மாவட்டம் கடியநல்லூர் பகுதியைச் சேர்ந்த இசக்கி ராஜா மற்றும் தளபதி சுரேஷ் என்ற 2 நபர்கள் மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள மாலி நாட்டிற்கு வேலைக்கு சென்ற நிலையில் அவர்களை பயங்கரவாத கும்பல் கடத்தியதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் அவர்களை இந்திய அரசும் தமிழக அரசும் மீட்டு தர நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தியும் 2 நாடுகளும் தாமதமாக செயல்பட்டு வருவதால் தற்போது கடத்தப்பட்டவர்கள் உயிருடன் இருக்கிறார்களா இல்லையா என்று கூட தெரியாத நிலையில் தாங்கள் பெரும் மன உளைச்சலில் இருப்பதாகவும் அவர்களை மீட்க உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கடத்தப்பட்ட இசக்கி ராஜா என்பவரின் மனைவி பிரவீணா மற்றும் தளபதி சுரேஷ் என்பவரது தந்தை முருகேசன் ஆகிய இருவரும் தென்காசி மாவட்ட ஆட்சித்தலைவர் கமல் கிஷோரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர்.
நான் கடையிலிருந்து வரேன். என் வீட்டுக்காரர் இப்போ 4 நாளாக காணும். வேலைக்கு இருந்தார் ஆப்பிரிக்காவில் மொயோக்குங்கிற இடத்துல. இப்போ 4 நாள் ஆளை காணும். எனக்கு முதலமைச்சர் அவரும் மோடி அவரும் என் வீட்டுக்கார கண்டுபிடிச்சி சீக்கிரம் கொடுக்கணும். ஆப்பிரிக்க நாட்டில் தீவிரவாதிகளால் சிறைப்பிடிக்கப்பட்டுள்ள ஒட்டப்பிடாரம் பகுதியை சேர்ந்த 3 பேரை மீட்க மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என ஆட்சித் தலைவரிடம் 3 பேரின் உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை கொடுத்தனர். தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரம் அருகே கொடியங்குளத்தை சேர்ந்த புதியவன், நாரிக்கிணறுவை சேர்ந்த பொன்னுதுரை மற்றும் களப்பைப்பட்டியை சேர்ந்த பேச்சுமுத்து ஆகியோர் டவர் அமைக்கும் பணிக்காக ஏஜென்ட் மாரியப்பன் மூலம் மேற்கு ஆப்பிரிக்காவில் உள்ள மாலி நாட்டிற்கு சென்றுள்ளனர். இவர்களை மீட்க மத்திய மாநில அரசுகள் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் இளம் பகவத்திடம் 3 பேரின் உறவினர்கள் கண்ணீர் மல்க கோரிக்கை மனு கொடுத்தனர். இதையடுத்து அவர்களிடம் மனுவை பெற்றுக்கொண்ட மாவட்ட ஆட்சித்தலைவர் இது தொடர்பாக மத்திய அரசின் வெளி விவகாரத்துறை அமைச்சகம் உள்ளிட்ட துறைகளுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிவித்தார். திருப்பூர் மாவட்டம் ஜோதியம்பட்டியில் இந்து அறநிலையத்துறை 0 நிலமதிப்பு அறிவித்தது வாழ்வாதாரத்தை பறிக்கும் செயல் என்று விவசாயிகள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். தாராபுரத்தை அடுத்துள்ள ஜோதியம்பட்டியில் இந்து அறநிலையத்துறையின் 0 நிலமதிப்பு நடவடிக்கைக்கு எதிராக விவசாயிகள் பொதுக்கூட்டம் நடத்தினர். ஜோதியம்பட்டி மாகாளி அம்மன் கோவில் திடலில் தமிழ்நாடு விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார்பில் நடைபெற்ற கூட்டத்தில் சங்கத்தின் நிறுவனர் வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி, தலைவர் விஸ்வநாதன் உள்ளிட்ட 500க்கும் மேற்பட்டோர் பங்கேற்றனர். அப்போது தமிழக விவசாயிகள் பாதுகாப்பு சங்கத்தின் பெயர் பலகையை வழக்கறிஞர் ஈசன் முருகசாமி திறந்து வைத்தார். சங்க கொடியை மாவட்ட செயலாளர் கோபாலகிருஷ்ணன் ஏற்றி வைத்தார். கூட்டத்தில் பேசிய ஈசன் முருகசாமி, இந்து அறநிலையத்துறை விவசாயிகளின் உரிமை பெற்ற இனாம் நிலங்களையும் வீட்டு மனைகளையும் 0 நில மதிப்பாக அறிவித்துள்ளதால் 30 லட்சம் விவசாயிகள் பாதிக்கப்படுவதாக தெரிவித்தார். விருத்தாச்சலம் அருகே 40 ஆண்டுகளாக கோவில் வழிபாடு உரிமை மறுக்கப்பட்டு இருக்கும் அருந்ததியின் மக்களுக்கு NLC நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து ஆலயம் கட்டித்தர வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலம் அருகே புது கூடங்குறிச்சி, புது வேப்பங்குறிச்சியில் உள்ள அருந்ததியர் மக்களுக்கு 40 ஆண்டுகளாக கோவில் வழிபாடு உரிமை மறுக்கப்பட்டுள்ளது. கோட்டாட்சியர் பரிந்துரைத்த இடத்தில் NLC நிர்வாகமும் மாவட்ட நிர்வாகமும் இணைந்து கோவில் கட்டித்தர வலியுறுத்தி அனைத்து மக்கள் விடுதலை கட்சி சார்பில் விருத்தாச்சலம் பாலக்கரையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. அனைத்து மக்கள் விடுதலை கட்சியின் மாவட்ட துணை செயலாளர் பன்னீர்செல்வம், தொகுதி தலைவர் கணேசன், கிளை தலைவர் அந்தோணிசாமி, செயலாளர் ஜெயராமன், இளைஞர் அணி ராஜ்குமார் ஆகியோர் முன்னிலையில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மாநில செயல் தலைவர் தங்கமுருகன் தலைமையில் நடைபெற்ற ஆர்ப்பாட்டத்தில் நிறுவன தலைவர் பூபதி கண்டன உரையாற்றினார். அப்போது காவல்துறையினருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் 50க்கும் மேற்பட்டோர் காவல்துறையினர் கைது செய்தனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசி நகர்மன்ற கூட்டத்தில் உறுப்பினர்கள் தங்கள் பகுதி மக்களின் கோரிக்கைகளை எடுத்துரைத்தனர். வந்தவாசி நகர்மன்ற கூட்டம் தலைவர் ஜலால் தலைமையில் நடைபெற்றது. இதில் நகராட்சி ஆணையர் சோனியா கலந்து கொண்டார். அப்போது பேசிய நகர்மன்ற உறுப்பினர் ரவிச்சந்திரன் தனது வார்டில் பூங்கா அமைத்து தர வேண்டும் என்று கோரிக்கை விடுத்தார். உறுப்பினர் நாகூர் மீரான் பேசுகையில் தனது வார்டில் தண்ணீர் தொட்டியை சரி செய்ய வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தார். மயிலாடுதுறையில் கூட்டுறவு வங்கியில் அடகு வைத்த 1 கோடி ரூபாய் மதிப்பிலான நகைகளை மீட்டு தர கோரி தமிழ்நாடு விவசாயிகள் சங்கம் சார்பில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்டம் மாப்படுகை தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் விவசாயிகள் தங்கள் நகைகளை அடகு வைத்திருந்தனர். அந்த நகைகளை மீட்க சென்றபோது வங்கி ஊழியர்களான நித்யாவும் பாலகிருஷ்ணனும் நகையை திருப்பி தராமல் இழுத்தடித்துள்ளனர். நகைகளை அவர்கள் இருவரும் கையாடல் செய்ததாக கூறப்படுகிறது. இதையடுத்து பொதுமக்கள் வங்கி மேலாளரிடம் புகார் அளித்ததால் இருவரும் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டனர். இருப்பினும் விவசாயிகள் அடகு வைத்த நகைகளை கூட்டுறவு வங்கி திருப்பி தரவில்லை. இதனால் ஆத்திரமடைந்த அவர்கள் தமிழ்நாடு விவசாயிகள் சங்கத்தின் மாவட்ட செயலாளர் துரைராஜ் தலைமையில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அடகு வைத்த விவசாயிகள் இல்ல பொதுமக்கள் நகையை மீட்பதற்காக பணம் கொடுத்தா அந்த பணத்தை வாங்கிக்கிட்டு மாத கணக்கில் நாள் கணக்கில் அவர்களை அலைய விடுவது, இது திரும்ப நகையை மீட்டு கொடுக்கிறது 1 மாசம் 1.5 மாசம் ஆகுது. கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார் கோவிலில் சாலை வசதி கோரி பொதுமக்கள் வட்டாட்சியரிடம் கோரிக்கை வைத்துள்ளனர். காட்டுமன்னார் கோவில் பேரூராட்சிக்குட்பட்ட அன்னை தெரசா வீதியில் 40 குடும்பங்கள் வசித்து வருகின்றன. இந்த வீதி எந்த வீதியுடனும் இணைக்கப்படாமல் உள்ளது.
வெளியே செல்ல வேண்டுமானால் தனியாருக்கு சொந்தமான தோட்டத்து வழியாகவோ கொல்லிப்புற வழியாகவோ செல்வது வழக்கமாக உள்ளது. இது குறித்து வட்டாட்சியர் அலுவலகத்தில் மனு கொடுத்தும் அவர் வந்து பார்வையிட்டும் இன்னும் சாலை அமைக்கப்படவில்லை. இந்நிலையில் தங்கள் பகுதிக்கு பொதுப்பாதை அமைத்து தருமாறு தமிழக ஜனதா தள மாநில பொதுச் செயலாளர் இப்ரா பாலும் ஊர் மக்களும் வட்டாட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்துள்ளனர். நாங்கள் பல வழிகளிலே நாங்கள் போராட்டங்களையும் நடத்தி நாங்கள் மனுக்களையும் கொடுத்து நாங்கள் தெரிவித்தும் இங்கே அந்த நிமிடத்திற்கு கடலூர் மாவட்டம் திட்டக்குடி அருகே எரிவாயு சிலிண்டர் வெடித்ததில் தீக்காயமடைந்த பெண் துப்புரவு பணியாளர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். திட்டக்குடி அருகே தொழுதூரில் ராமர் என்பவரின் மனைவி பெருமாயி துப்புரவு பணியாளராக உள்ளார். இவர் வீட்டில் சமைத்துக் கொண்டிருந்த போது திடீரென்று எரிவாயு சிலிண்டர் தீப்பற்றி வெடித்ததில் உடல் முழுவதும் தீக்காயம் ஏற்பட்டது. தகவல் அறிந்து விரைந்து சென்ற ராமநாதம் காவல்துறையினர் தீக்காயமடைந்த பெண்மணியை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்து குறித்து காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். தென்காசி மாவட்டத்தில் சிறப்பு தீவிர திருத்தத்தில் ஊர் பெயரை மாற்றியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அப்பகுதி மக்கள் அறிவித்து உள்ளனர். தென்காசி மாவட்டம் திப்பனம்பட்டி ஊராட்சியில் வாக்காளர் பட்டியல் திருத்தலுக்கான விண்ணப்பம் வழங்கப்பட்டுள்ளது. அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் தென்காசி மாவட்ட ஆட்சியரை சந்தித்து 50 ஆண்டுகளுக்கு மேலாக உள்ள தங்களின் ஊர் பெயரை மாற்றுவதால் தாங்கள் பல்வேறு பாதிப்புகளுக்கு ஆளாக வாய்ப்புள்ளதாக தெரிவித்தனர். ஆரியங்காவூர் என்ற பெயரை மாற்றி துரைசாமிபுரம் என்று மாற்றியுள்ளதாக குற்றம் சாட்டினர். உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் சட்டமன்ற தேர்தலை புறக்கணிக்கப் போவதாக அறிவித்துள்ளார். ஆரியங்கூர் தான் எங்க ஊர்ல கிட்டத்தட்ட ஒரு 850 ஓட்டு மேல இருக்குது. நாங்க கடந்த பாராளுமன்றத்தில் 2024 பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் ஆரியங்காவூர் அப்படிங்கிற பூத் நம்பர் 162 வாக்களிச்சிருக்கோம் எல்லா மக்களும். கோவையில் முதுகெலும்பு தசைநார் திசைவு நோயால் பாதிக்கப்பட்ட குழந்தையின் சிகிச்சைக்கு 1.5 கோடி ரூபாய் செலவாகும் என்பதால் பெற்றோர் உதவி கேட்டு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து உள்ளனர். கோவை துடியலூரை சேர்ந்த அஜய், சில்வெஸ்டர், சரண்யா இணையரின் குழந்தை லியோனஸ் தாமஸ். இந்த குழந்தைக்கு முதுகெலும்பு தசைநார் சிதைவு நோய் இருப்பதால் குழந்தையின் இயல்பான வளர்ச்சி பாதிக்கப்பட்டுள்ளது. இதை குணமாக்க ஜீன் தெரப்பி சிகிச்சை அளிக்க 1.5 கோடி ரூபாய் செலவாகும் என்பதால் மருத்துவ உதவி கோரி மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்து உள்ளனர். இதனால என்ன பிரச்சனையாகும்னா அவங்களுக்கு மூச்சு விடுறதுக்கும் சாப்பிட்றதுக்குமே எல்லாத்துக்குமே கஷ்டப்படுவாங்க. இவங்களுக்கு என்ன மெயினாக இருக்கும்னா மசில் வீக்னஸ் தான். டெய்லியுமே மசில் வீக் ஆகும்போது அவங்களால டெய்லி ஆக்டிவிட்டிஸ் எதுவுமே பண்ண முடியாமல் தான் இருக்கும். சென்னை கண்ணகி நகரில் உள்ள மாநகராட்சி அலுவலகத்தின் மீது வெடிபொருளை வீசியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. கண்ணகி நகரில் உள்ள மாநகராட்சி அலுவலகத்தின் மீது அடையாளம் தெரியாத சிலர் வெடிகுண்டுகளை வீசியுள்ளனர். இந்த வெடிப்பொருட்கள் பலத்த சத்தத்துடன் வெடித்ததால் அலுவலகத்தில் பணியாற்றிக் கொண்டிருந்த ஊழியர்கள் உடனடியாக வெளியேறினர். வெடிப்பொருள் வீசப்பட்டதில் அலுவலகத்தின் முன் இருந்த டியூப்லைட், மாநகராட்சி பெயர் பலகை, தலைவர்களின் படங்கள் ஆகியன சேதமடைந்தன. இது குறித்து மாநகராட்சி பணியாளர்கள் அளித்த புகாரின் பேரில் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை திருப்பரங்குன்றம் கோவிலில் மணி விழா கண்ட இணையருக்கு இந்து அறநிலையத்துறை சார்பில் மரியாதை செய்யப்பட்டது. இந்து அறநிலையத்துறை கட்டுப்பாட்டில் உள்ள கோவில்களில் மணி விழா கண்ட 70 வயது நிறைவடைந்த 200 தம்பதியினருக்கு கோவில்கள் சார்பில் சிறப்பு செய்யப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி மதுரை திருப்பரங்குன்றம் முருகன் கோவிலில் உள்ள திருவாச்சி மண்டபத்தில் அறங்காவலர் குழு தலைவர் சத்யபிரியா, கோவில் நிர்வாகி நாராயணன் தலைமையில் 12 சோடியினருக்கு சிறப்பு செய்யும் விழா நடைபெற்றது. இதில் தம்பதியினருக்கு 2500 ரூபாய் மதிப்பிலான பொருட்களும் சாமி படமும் வழங்கப்பட்டன. திருவண்ணாமலை மாவட்டம் கலசப்பாக்கம் பழனி ஆண்டவர் கோவில் குடமுழுக்கு விழாவில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்றனர். கலசப்பாக்கம் பழனி ஆண்டவர் கோவிலில் மங்கள இசை, திருமுறை விண்ணப்பம், மகா கணபதி வேள்வி, நவகிரக நல விண்ணப்பம் ஆகியன நடைபெற்றன. யாகசாலை திருக்கலசங்கள் எழுந்தருள செய்தல், வாயில் காவலர் பூசை, பரிவாரங்கள் பூசை, முந்து தமிழ் மாலை முருகனுக்கு முதல் கால வேள்வி அளித்தல், மகா தீபாராதனை எண் வகை, மருந்து சாத்துதல் ஆகியன நடைபெற்றன. தொடர்ந்து கோபுர குடமுழுக்கு ரத்னகிரி பாலமுருகன் அடிமை சுவாமிகள், காஞ்சி சிதம்பரநாத ஞான பிரகாச தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள், ஜோதிடர் சிரோன்மணி குமரேசன் ஆகியோர் தலைமையில் மகா கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது. பின்னர் மூலவர் கோபுர கலசங்கள் மீது புனித நீரூற்றி பக்தர்கள் மீது தெளிக்கப்பட்டது.
மீண்டும் ஜெம் தலைப்பு செய்திகள். டெல்லியில் நடந்த கார் குண்டுவெடிப்பில் 10 பேர் உயிரிழப்பு. பிரதமர் மோடியும் குடியரசுத் தலைவரும் இரங்கல் பதிவு. டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு சம்பவம் இடத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆய்வு. உள்துறை அமைச்சகத்தில் மூத்த அதிகாரிகள் குழுவுடன் ஆலோசனை கூட்டம். டெல்லியில் கார் குண்டுவெடிப்பு சம்பவம் அதிர்ச்சியும் வேதனையும் அளிக்கிறது என தெரிவித்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். சூழ்நிலையின் தீவிரத்தை உணர்ந்து தமிழக அரசு மாநிலம் முழுவதும் பாதுகாப்பை பலப்படுத்த வேண்டும் என எடப்பாடி பழனிசாமி வலியுறுத்தல். இந்திய வரிகள் விரைவில் குறைக்கப்படும் என அமெரிக்க அதிபர் அறிவிப்பு. இந்தியா வர்த்தக உறவு மிக முக்கியம் என தெரிவித்தார் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப். இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் மதியம் 1:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண gemlive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.